நாகபுரி வம்சத்துல எதிரிக்கு தான் துரோகம் பண்ணுவோம், ஆனா குடும்பத்துக்குள்ள துரோகம் இருக்காது. ஆனா ஆதிக்கடவுர் வம்சத்துல குடும்பத்துக்குள்ளேயே துரோகம் இருக்கே. இதுதான் ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவம் ஆண்டி. நான் மட்டும் வனஜாவை போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம இருந்திருந்தா ஆதி இப்போ கொலகாரனை தான் பார்க்க வேண்டி இருந்திருக்கும். எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அகிலா? ஆதிக்கடவுர் பரம்பரையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? உன்னை விட்டுட்டு போன மகனோட தாய் பாசத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல கூடவே இருந்து உன் மேல கொலை முயற்சி செஞ்சு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாளே அத பத்தி யோசிக்கிறியா? இது உனக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை இல்ல, நீ உயிருக்கு மேலா நினைச்சிட்டு இருக்கியே உன் பரம்பரை கௌரவம், அதுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை. நீ என்ன முடிவெடுக்க போற? யார் பக்கம் நிக்க போற? வனஜா கெட்டவதான், ஆனா என்ன கொலை பண்ற அளவுக்கு அவளுக்கு துணிச்சலோ தைரியமெல்லாம் கிடையாது. அப்போ வனஜாக்கு எதிராக கிடைச்ச ஆதாரம், அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதெல்லாம் பொய்ன்னு சொல்றியா? அது எப்படி பொய்யாகும்? அந்த ஆதாரம்லாம் ஆதி எடுத்து கொடுத்ததில்ல. அப்போ ஆதி பண்ணது சரியா? சரிதான். ஆனா ஆதி எடுத்த இந்த முடிவால ஆதிக்கடவுர் பரம்பரை பேருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கே. என் ஜென்ம எதிரி நந்தினி எல்லாம் என் பரம்பரை பத்தி என் கிட்டயே கேவலமா பேசுற நிலைமை உருவாயிடுச்சு. எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்கா அந்த எதிரி நந்தினி. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா விட்டுருவாளா? பேசத்தான் செய்வா. அதுக்காக வனஜா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு அவளை ஜெயில இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துருவியா? பரம்பரை கௌரவம் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை தொடைக்கணும்னா வனஜா ஜெயில இருந்து வெளியில வந்துதான் ஆகணும். வனஜா வெளியில வந்தா ஆதி உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ கேவலப்படுத்தின மாதிரி ஆகாது? ஆமா, ஆதி யாரு? நீ கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு இருக்கியே, அதுல ஆதிக்கு பங்கில்ல? உனக்கு அப்புறம் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்தை ஆதிதானே காப்பாத்துவான். அப்போ ஆதி எடுத்த முடிவு தப்புன்னு நீ வெளிப்படையா சொல்றதும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுறதும் ஒண்ணுதானே? வனஜாவும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக தானே, அவளும் ஆதிக்கடவுர் பரம்பரை தானே. அவ ஜெயில இருந்தா அப்போ இந்த பரம்பரைக்கு கேவலம் இல்லையா? இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பரம்பரை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எதை வேணாலும், ஏன் உயிரை வேணாலும் விடுவா. ஆனா ஒரு நாளும் பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டா. இது பாரு அகிலா, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். முடிவை நீ தான் எடுக்கணும். இன்னும் வரல? வரும், இரு. எதுக்கு அவசரப்படுற? சரி, அந்த 3வது செல்லுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காளாமே, ரொம்ப திமிர் பிடிச்சவளாமே. ஆமாக்கா, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. இரு, நம்ம கிட்ட வராமலையா போயிடுவா, அப்ப பாத்துக்கலாம். ஆமாக்கா, அப்ப வச்சு செய்யு. அவ ஆட்டெல்லாம் நம்ம கிட்ட செல்லாது. ஐயோ, மொத்த 7 ஒன்னா உட்காந்துருக்கு. இதுங்க கிட்ட மாட்டினா மறுபடியும் ஏதாவது வம்பழுப்பாளுங்க. நம்ம கண்டுக்காம அப்படியே ஓரமா ஒதுங்கி போயிடலாம், அதான் நமக்கு நல்லது.
அக்கா ஆ? அவளங்க பாரு. ஏய் பாத்துட்டாளுங்க. திரும்புடி. இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஏய் என்ன திரும்பி நிக்கிற? இந்த பக்கம் திரும்புடி. உன்னதான் சொல்ற, திரும்புடி. திருப்பறண்டி. அக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு பார்க்காம போற. பாடிங்க வாங்குறல வரண்டி. இவ ஒருத்தி. சபை இங்கதான் கூடியிருக்கா, நான் கவனிக்கல. நீ கவனிக்கல, அத நாங்க நம்பணும்ல. அதுக்கு இல்லக்கா, எனக்கு வாயில சனி. தேவையில்லாம எதுக்கு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும் தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனேன். அல்வா வந்துருச்சு. ஏய் அல்வா வந்துருச்சு. அல்வாவா? ஏய் அல்வா வந்துருச்சு, எல்லாம் வாங்கடி. எல்லாரும் வந்துட்டீங்களா? இது பாருங்க, எல்லாருக்கும் அல்வா கிடைக்கும். அதனால எல்லாரும் பொறுமையா இருந்து ஒவ்வொருத்தரா சாப்பிடணும். எனக்கும் அல்வா கொடுப்பீங்களா? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ புதுசுல, அதனால உனக்கு கடைசியா கொடுக்க சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுனா. சரி வெயிட் பண்றேன். ஆமா, இது என்ன அல்வா? ஏய், ஜெயில அல்வா கிடைக்கிறதே கஷ்டம், இதுல என்ன அல்வான்னு வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? ஏய் நீ தானே அல்வா சாப்பிடணும்னு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த. வாங்கிட்டு போ, சீக்கிரம் சாப்பிட்டு வா போ. சீக்கிரமா வா. என்ன டப்பாவோட எடுத்துட்டு போயிட்டா? இவளே சாப்பிட்டு வந்துட்டா. அப்புறம் இத்தனை பேருக்கு என்னத்த கொடுப்பா? எனக்கு வேற வெயிட் பண்ண சொன்னாலே. அல்வா கிடைக்குமா கிடைக்காதா? ஏய் இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் தேரும்? இன்னைக்கு அதிகமா தேரும்க்கா. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? மொத்த டப்பாவையும் காலி பண்ணிட்டு தான் வருவாளா? அப்புறம் இவங்களுக்கெல்லாம்? ஏய் சீக்கிரம் வாடி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. கூடு. ஏய் அடுத்தது யாரு? நான் சாப்பிடுறேன்க்கா. இந்தா குடுங்க. போ. சரிதான். இதென்ன இருக்கிற இத்தனோண்டு டப்பாவா கையோட கொடுத்து அனுப்புறா? என்னன்னே புரியலையே. ஏய் சாப்பிட்டியாடி? அக்கா கூப்பிடுறாங்க, வச்சிடுறேன். இந்தாங்கக்கா. ஏய் பூஜா அக்கா. இந்தா போயிட்டு சீக்கிரமா வரணும். போ. ஐயோ, சும்மா இருந்தவளுக்கு அல்வா ஆசையை காட்டிட்டாங்க. அக்கா காளிமாக்கா வாக்கா. இந்த சீக்கிரமா போய் சாப்பிடு. எடுத்துட்டு போ. என்னது இந்த வயசுல இந்த அம்மாக்கு சுகர்லாம் இல்லையா? அல்வாவை தூக்கிட்டு இப்படி ஓடுது. சரி, போறவங்க சீக்கிரமா வரலாம்ல. சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டமா. ஏய் இங்க யார் அடுத்தது? ஏய் இங்க வா. இரு. என்னக்கா? அல்வாவை இவகிட்ட கொடு. ஏன்க்கா? குட்ரே. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இத பாரு, லேட் பண்ண கூடாது, சீக்கிரமா வரணும். என்ன? சீக்கிரம் போன்னு சொல்றேன்ல. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னது அல்வா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இந்த ஜெயில செல்போன் யூஸ் பண்றதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதான் சோதனை போட வந்திருக்கேன். யார்கிட்டயாவது செல்போன் இருந்துச்சுன்னா ஒழுங்கு மரியாதையா கொடுத்துடுங்க. சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? இங்க யார்கிட்டயும் செல்போன் கிடையாது மேடம். உங்களெல்லாம் நம்ப முடியாது. எல்லாரையும் சோதனை போட்டாதான் வேலைக்கு ஆகும். ஒழுங்கா சொல்றீங்களா இல்லையா? அப்போ மேடம், இதெல்லாம் ரொம்ப டூ மச். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல? ஜெயில இருந்தா எல்லாரும் கெட்டவங்களா? நாங்க எங்களுக்கு கிடைச்ச அல்வாவை சமமா பங்கு போட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
இதுக்கெல்லாம் போய் சந்தேகப்படுறீங்களே? இங்க பாருங்க, அப்புறம் நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். நீ ரொம்ப பேசுற. ஆமா, அது என்ன கையில? அதான் சொன்னனே, அல்வா. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நான் தான் கடைசி. இனிமே தான் சாப்பிடணும். டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டு. அப்பா, இந்த அம்மா அல்வாவை கூட பாத்திருக்க மாட்டாங்க போல இருக்கு. பாருங்க. என்ன, இதுதான் அல்வாவா? வேற? ஐயோ, என்ன அல்வா செல்போன் ஷேப்ல இருக்கு? ஆஹா, கேடிங்களா? இதுதான் அல்வான்னு சொன்னீங்களா? நான் நினைச்சேன். உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே. என் வேலையை நீ சுலபமாக்கிட்ட. அல்வான்னு சொல்லி எங்களுக்கே அல்வா கொடுக்க பாக்குறியா? இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, தொலைச்சிருவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. கூடாத எடுத்துக்கோங்க. ஜாக்கிரதை. அக்கா, அல்வா காலி ஆயிடுச்சு. ஏண்டி அல்வாங்கிற பேர்ல செல்போனை வச்சு நான் வருமானம் பார்த்துட்டு இருந்தா என் வருமானத்துல மண்ணள்ளி போட்டுட்டியடி. அக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு செல்போன்ல என்ன பெருசா வருமானம் வந்துற போகுது? என்ன வருமானம் வந்துற போகுதா? வெளியில ஒரு காலுக்கு 30 பைசாடி. இங்க உள்ள ஒரு காலுக்கு எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாடி. 100 ரூபாவா? ஆமா. என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து குமருங்கடி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாமா. நீதான் என்ன டெய்லி பாத்துக்கிற நர்ஸா? ஆமா மேடம். உன் பேரு? சுகுணா மேடம். சரி. எல்லாம் நார்மலா தானே இருக்கு? எல்லாம் நார்மலா இருக்கு மேடம். சரி. ஓகே மேடம். அகிலா, நடக்க போற பிரஸ் மீட்ல நீ சொல்ல போறது பதில் இல்ல. வனஜா விஷயத்துல ஆதி எடுத்த முடிவுக்கான தீர்ப்பு. அத மனசுல வச்சுக்கோ. அம்மா, நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணினதில்லம்மா. ஆனா ப்ரோ, வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க.
எனக்கு நடந்தது ஒன்றும் புதுசு இல்ல. இந்த மாதிரி பெரிய தலைவர்களுக்கே நடந்திருக்கு. மேடம், தலைவர்களுக்கு நடந்தது நிறைய காரணம் இருக்கு மேடம். ஆனா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே உங்களை கொலை பண்ண சதி நடந்திருக்கு. அதுவும் உங்க கூட இருக்க வனஜா மேடம் தான் இதை பண்ணிருக்கிறதா உங்க ஹஸ்பண்டும் சன் ஆதியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வனஜா மேடம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வனஜாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்கிறது எனக்கு இன்னும் கூட ஆச்சரியமா தான் இருக்கு. மேடம், நீங்க சொல்றத பார்த்தா வனஜா மேடம் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்க போல இருக்கு. உங்க ஃபேமிலிக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கா மேடம்? எந்த ஃபேமிலில பாலிடிக்ஸ் இல்ல சொல்லுங்க பாப்போம். அவங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லார் குடும்பத்திலையும் பாலிடிக்ஸ் இருக்கத்தான் செய்யும். என்ன பர்சன்டேஜ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ வனஜா மேடம் உங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்த விஷயத்த எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? வனஜா மேடம் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட நீங்க வாபஸ் வாங்க போறீங்களா? நம்ம பிளான் சூப்பரா வேலை செய்யுது. கேஸ கண்டிப்பா வாபஸ் வாங்கிக்க போறேன்னு தான் சொல்ல போற அகிலா. ஐயோ, கேஸ வாபஸ் வாங்கினா மாமாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமே. கடவுளே, அம்மாவுக்கும் மாமாவுக்கும் இதனால பிரச்சனை அதிகமாயிடக்கூடாது. சொல்லுங்க மேடம், இப்போ நீங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? வனஜா மேடம்க்கு சப்போர்ட்டா கேஸ வாபஸ் வாங்க போறீங்களா? மேடம், இந்த கேஸ் நீங்க வாபஸ் வாங்கிட்டா அப்புறம் உங்க சன் எடுத்த ஆக்ஷன் தப்புன்னு ஆயிடாதா? நோ. இந்த விஷயத்துல என் மக ஆதி எடுத்த முடிவு சரியான முடிவுதான். ஆதி சார் எடுத்த முடிவு சரினா அப்போ வனஜா மேடம் தப்பு பண்ணிருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்களா மேடம்? அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் தான் ஆதி ஒப்படைச்சிருக்கானே. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும்.